Hello viewers, thank you for watching 64 Interior and Zayyum's Kingdom and Sali Katirakalai and Ad Abdul's. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ப்ளஸ் எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொன்று பண்ணுறோம் அப்படின்றத கஸ்டமருக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்துறதுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கு டர்ன்கி இன்டீரியர் ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த பார்த்திங்கன்னா இது கோல்டன் லைட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் ஆசமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் கோல்டன் லைட்டு ஸ்ட்ரிப் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு இதுக்கும் ஈவனாக கொடுத்துருக்கோம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஆசமாக இருக்குது. இன்னும் கிளாஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பேனல் கம் கிளாஸ் இந்த மாதிரி லுக் வீட்டிலே வரணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களோட கமர்ஷியல் பிளேசஸில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பிவிசி பேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் பேனல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்னோவேட்டிவான சுவர் அன்னியவனாக இருக்குது, அது மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணணும், க்ரியேட்டிவாக வாலெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதில் நம்மளை கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணும், ஒரு ஷோரூம் ரெடி பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸ் ஒன்று ரெடி பண்ணணும். எந்த மாதிரி ஆஃபீஸு, கார்ப்பரேட் ஆஃபீஸ் எது இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம நம்ம கஸ்டமருக்கு நல்ல விதமாக நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப நாள் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு லைட் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த லைட் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கோல்டு, ப்யூர் ஒயிட்டு ப்ளஸ் நியூட்ரல் ஒயிட் இந்த மாதிரி 3 கலர் வரும். இதில் ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஸ்ட்ரிப் லைட்டு. இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்திங்கன்னா 3 கலர் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எலிகண்ட்டான ஒரு ரிமோட் ஒன்னோட இருந்தது. ஸோ இது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. இது பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி நம்ம எடுத்ததில் ஒரு 3 டேஸ் ஒரு 1 வீக் லாஸ்ட் வீக் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் மார்க்கெட்டில் போகும்போது கிடைக்கல. பட் இது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் மார்க்கெட்டில் லான்ச் ஆகி மார்க்கெட்டில் புதுசாக வந்திருந்தது. ஸோ இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எதனால் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே கிரே பேஸில் இருக்குன்றதால விப்ரண்டான கலர் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர் இது மாதிரி 3 நியூட்ரல் ஒயிட்டு கோல்டு இது மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணி அது கோல் லைட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த அடாப்டரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இதை ரிமோட்டோட கொண்டு இந்த லைட் தான் நீ பார்க்குறது 5 மீட்டரா 2 மீட்டரா 2 5 மீட்டரா வாங்கிட்டு ரெண்டையும் ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணி 10 மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இது கோல் லைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டு. இந்த பிராண்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது நல்ல ஆசமாக இருந்தது. மார்க்கெட்டில் ரொம்ப நாள் டைம் எடுத்து சர்ச் பண்ணதில் இது கிடைச்ச ப்ராடக்ட்டு. இது போட்டதுக்கப்புறம் தான் இன்னும் ஃபால் சீலிங் நல்ல எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வியூவர்ஸ்க்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த வீடியோ எலாபரேட்டடாக போடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா அந்த ஃபிங்கர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் கோல்டு பாருங்கள். இது ஃபுல் ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு, இந்த பக்கம் கோல்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேயுமே நீங்கள் லைட்டு டார்க்கு கொடுக்குறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிமோட் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ரிமோட் மாதிரி நல்ல க்யூட்டாக எலிகண்ட்டாக இருந்தது. இதை ரொம்ப மெனக்கெட்டு சர்ச் பண்ணி இதை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மெனக்கட்டுருக்கோம். அது மெனக்கட்டு ரொம்ப எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆசமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்மளோட ஆட் அப்துல்ஸில் நான் பேசியிருப்பேன். ஸோ மெனக்கட்டுறோம். ஸோ மெனக்கட்டுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம டைம் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஒவ்வொன்றையும் நம்ம மெனக்கெட்டு பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆசமான விஷயங்கள் நடக்கும். எந்த நேரத்தில் அந்த அந்த டிசைன் இன்டீரியர் டிசைன் எந்த இடத்துல ஒரு டேர்ன் ஆகும், எந்த இடத்துல ஒரு எலிகண்ட் லுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெனக்கட்டுறதுல தான் இருக்குது. அது சர்ச்சிங் ஆஃப் புது ப்ராடக்ட், என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம், என்னென்ன ப்ராடக்ட் இன்புட் கொடுக்குறோம், எந்த மாதிரி அது அவுட்புட்டாக நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்றது ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணும்போது மட்டும்தான் அது ஒரு ஆசமாகவும் எலிகண்ட்டாகவும் அமையும். ஸோ அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, நம்மளோட கஸ்டமர்ஸு, வெல் விஷர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இவங்களெலாம் நம்ம ப்ராஜெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணும்போதும் சரி, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணும்போதும் சரி, போதுமான டைம் எங்களுக்கு கொடுங்க. அந்த டைம் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு செஞ்சு அதை நம்ம கஸ்டமருக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, நம்ம எல்லாம் ஃப்யூச்சர் கஸ்டமருக்கு ப்ளஸ் எல்லாருக்குமே நம்ம கேட்குறது என்னென்னா டைம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஆசமாக நடக்கணும்னா டைம் முக்கியம். இப்போ நம்ம இந்த மோகன் சிக்னேச்சருக்கு நம்ம ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அடாப்டாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டீரியர் பண்ணணும். அதுதான் என்னோடய ரோல். அந்த ரோலை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கம்ஃபர்டபுளாக பண்ணிகிட்ருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம்.
ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்தும் போது மட்டும்தான் நாங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோம், நாங்கள் கரெக்டாக வந்து பண்ணுறோம், வீடியோலாம் நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம், நாங்கள் மெனக்கிறதுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்டும் சரி, நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்களும் தான் எங்களுக்கு ஒரு கமெண்டாக, அது ஒரு கிஃப்ட்டாக எங்களுக்கு மாறும். ஸோ அதனால் நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டீனில் ப்ளஸ் வந்து மார்க்கெட்டில் நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன இது பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் ஆசமான இன்டீரியர் விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த சேனலில் போட முடியும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரோட சப்போர்ட்டையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நீங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா மோகன் சிக்னேச்சருக்கு நேராக விசிட் பண்ணுங்கள், அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கஸ்டமைஸ்டு ஹேர் ஸ்டைலு ப்ளஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி ஃப்ரைடேலேருந்து அவங்க ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரைடேலேருந்து நீங்கள் வந்து இந்த ஷாப்பை வந்து அக்சஸ் பண்ணலாம். அக்சஸ் பண்ணி ரெகுலராக நேராக இன்டீரியர் எப்படி இருக்குன்றது ஏதுன்றது நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா காரணை புதுச்சேரி மெயின் ரோடு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஃபார்மசிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த சலூன், மோகன் சிக்னேச்சர் சலூன். அதுமாதிரி அப்பாயின்மெண்ட் பேஸஸில் இவர் வந்து ஹேர் கட் பண்ணுறாரு. ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து என்ன ஏதுன்றது, ஹேர் கட் பண்ணுறது என்ன ஏதுன்றது இவர்கிட்ட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டூரிங் டே டைமில் எடுத்து போகிறோம். அரௌண்ட் 11 அந்த வேலையெல்லாம் முடிச்சு 11-12 ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இந்த திங்ஸ்லாம் வந்து கரெக்டாக அவங்க அக்கமடேட் பண்ணலை, சஃபுல்லாக இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் அவசரமாக இருக்கும். ஸோ ஃபர்தராக ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எப்படி இருந்த இந்த சலூன் வந்து இப்போ எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரெகுலராக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது வந்து இது எந்த இடத்துல டர்ன் ஆகிருக்கு, எந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அபரிமிதமான லுக்கு கொடுத்துருக்கு, எந்த இடத்துல ஒரு ஆசமான விஷயங்கள் நடந்திருக்குன்றது ஒவ்வொரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம மெயினாக டெய்லி வீலாக் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளுக்கு வந்து ரொம்ப நாள் சர்ச்சிங் ஆஃப் கோல்டு இதில் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசிபி ஷீட்டு வந்து கோல்டில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஏசிபி ஷீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஏசிபி ஷீட்டை வந்து இந்த டேபிளில் வந்து அது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ கார்பெண்டர் டு கம் அண்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அந்த டேபிளோட எக்ஸ்ட்ரானரி லுக்கை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. மீன்வெயில் வந்து இந்த இது வந்து நம்ம போர்டு, இந்த லைட் போர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அந்த வினைல்லாம் வந்து ரெடி பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஒட்டி அதுக்கப்புறம் உண்டான லைட்ஸ்லாம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது ஆல்ரெடி வந்து இருந்த இடத்துல வந்து புதுசு நியூ போர்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பழைய போர்டு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்ததில் அது வந்து பண்ண வேண்டிய நெசசரி ஆகிடுச்சு. சின்ஸ் நம்ம வந்து வினைல் மட்டும்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு டேமேஜாக இருந்ததால் அது பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் சைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு பஃபராக ஒரு அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இதில் வந்து நாங்கள் எதாவது அக்காமடேட் பண்ணி அது பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம பேசி இது பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் கான்ட்ராக்டர் மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணலை. ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஆசமாக எடுத்துகிட்டு வரணுன்ற சிரமப்பட்டு நாங்கள் சர்ச்சிங் ஆஃப் டைமு எல்லாமே எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ப்ரிஃபர் பண்ண இமேஜ், கிளைண்ட் ஆல்ரெடி கேட்ட இமேஜ், அந்த இருந்த ஃபாண்ட் எல்லாமே கிளைண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு அனுப்பிச்சி அவர் வந்து டிசைன் கன்ஃபார்ம் பண்ணி 3 hours டைம் எடுத்து அவருக்கு கிளைண்ட் வந்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி இந்த இமேஜஸ்லாம் அவர் வந்து எல்லாமே பண்ணி அவரை வந்து அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வெந்நீருக்கு பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போர்டு லைட்டு வந்து இப்போ நல்ல ஃபிக்ஸிங் டைமில் இருக்குது. நல்ல ஒரு இதில் ஃபிக்ஸிங் ஆஃப் இதில் வந்து ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ நைட்டு ஒரு 7-8 மணி ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். டியூரிங் டே டைமில் அந்த லைட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சூரிய உதயம் மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நீங்கள் நேராக வாங்க, நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம இன்டீரியர் எப்படி பண்ணியிருக்கன்றதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். லோக்கலில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம். அது வந்து ஒரு கமர்ஷியல் சலூன் தான். ஸோ சலூன்னும் போது அவங்களுக்கும் நீங்கள் ஹேர் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்த மாதிரியே இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம 64 இன்டீரியர் மூலமாக உங்களுக்கு வந்து லைவாக வந்து நீங்கள் நேராக பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம மெனக்கட்டு ஒரு ஷோரூம் ரெடி பண்ணுறோன்னா இப்போ நம்மளே டிஸ்பிளே ஒன்று ரெடி பண்ணால் கூட இந்த அளவு அமையாது. ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் ஒரு டிஸ்பிளேவாக தான் நாங்கள் மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோமோ அது வந்து எங்களோட டிசைன் யூனிட் மாதிரி தான் அது. ஸோ எங்களோட திறமையையும் நாங்கள் பண்ணி கொடுத்த விஷயங்களையும் அது ப்ரூவ் பண்ணுற இடமா தான் அது அமையும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எலாபரேட்டடாக வந்து யூடியூப் சேனலில் நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம்
இன்னும் கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக போய் சேருது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரீட்டெயிலில் இருந்தோம். ரீட்டெயிலில் இருக்கும்போது அந்தளவு கஸ்டமருக்கு எலாபரேட்டடாக பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறத எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு டாஸ்க்கோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டே நைட் பார்க்காம கண்ணு முழிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி சில நேரங்கள்லாம் வீடியோலாம் பார்த்திங்கன்னா 12:30 1 போடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பயணம் ஓயாது. எங்கள் பயணம் மேற்கொண்டு எல்லா தடைகளையும் முறியடித்து வெளியில் வருவோம்.